பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 36, 37 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 1:36, 37. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அடுத்த வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவதூதன் மரியாள் இடத்துல தரிசனமாகி இந்த வார்த்தைகளை சொல்றார். உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத், அதாவது எலிசபெத் அந்த அம்மா ரொம்ப வயதான ஒரு அம்மாவா இருக்கிறாங்க. அந்த அம்மாவை குறித்து அந்த தேவதூதன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எலிசபெத் மலடியா இருந்த அந்த எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல இப்படி சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் மரியாள் இடத்துல இந்த தேவதூதன் சொல்லும் பொழுது மரியாளுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவளுக்கு இது 6வது மாதம் அப்படின்னு சொன்னா மரியாள் ஒருவேளை மனதுல, நான் கற்பனையா யோசிக்கிறேன், மனதுல யோசிச்சிருக்கலாம், அவள் தான் வயசாயிடுச்சு இல்ல, அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்க போகுது, இவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வருமா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அந்த நேரத்துல அடுத்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்கிறார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு சொல்கிற அந்த வார்த்தையும் அதுதான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். அப்போ இந்த வசனத்துல இருந்து நம்மளுடைய லைஃப்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் கொண்டவர், அற்புதங்களை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கடினமான காரியமா இருந்தாலும் சரி, அதை மாற்ற தேவனால் முடியும். நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப கடினமா நினைச்சிருப்போம், சில விஷயங்கள்லாம் மாறாமே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க கூட பல நாட்களா ஜெபித்துட்டு இருக்கிறீங்க, இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில மாறணும், இந்த வியாதி மாறணும், இந்த தரித்திரம் மாறணும், இந்த போராட்டம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து ஒரு கட்டத்துல விசுவாசமே இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கும். 12 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், கடைசியில ஒரு பதிலுமே இல்லாம எல்லாருடைய அவப்பெயர்களையும் எல்லாருடைய வாயிலிருந்து வருகிற ஏளன சொற்களையுமே நம்ம கேட்டு கடைசியில விசுவாசமே இல்லாம போயிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்துல பல உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்ரீ 12 வருஷமா அந்த பிரச்சனை அவளுக்கு மாறவே இல்லை. ஆனா 12வது வருஷத்துல தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யறார். பிறப்பிலிருந்து குருடனா இருந்த அந்த ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 40 வயதுள்ளவனா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, 40 வருஷம் கழிச்சு அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்யறார். ஜெபித்து எத்தனை நாட்கள் அவன் கதறி இருப்பான், எத்தனை நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில விசுவாசமே இல்லாம போயிருந்திருக்கிறோம், ஆண்டவரே மறுதளிச்சிருப்பான். ஆனா தேவன் ஒரு நாள் அவனுடைய இருதய குமுறலை பார்த்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யறார். தேவதூதன் சொல்கிற அந்த வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்களும் ஒருவேளை ரொம்ப நாள் ஜெபித்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணி போராடி கடைசியில விட்டு நீங்க மறந்து கூட போயிருந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால ஆண்டவரை குறித்து விசுவாசிங்க. ஒருவேளை விசுவாசமே போய் ஜெபிக்கவே என்னால முடியல அப்படிங்கிற நிலைமையில இருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்றேன், நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்புங்க, உங்க விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day.